ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று மங்களகரமான இந்த நல்ல நாளிலேயே உன் பண பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். நான் சொல்கிறத முழுசாக கேட்டு முடிக்கும் இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். நீயும் மனசை போட்டு குழப்பிக்காம செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் சரியாக செஞ்சுடு. எப்போ பார்த்தாலும் உன் மனசில் ஒரு கவலையும் சோகமும் சோம்பலும் சேர்ந்தே குடியிருக்கிறதை எப்போது உணரப்போகிறாய்? எல்லா வேலைகளையும் உற்சாகமாக இன்னையிலிருந்து செய்ய ஆரம்பி. இந்த நாள் உனக்கான வெற்றிகரமான நாளாக மாறப்போகுது. இன்னைக்கு நீ செய்கிற எல்லா வேலைகளும் சிறப்பாக வெற்றியை நான் தந்து விடுகிறேன். இந்த காலகட்டத்தில் நீ சோம்பேறித்தனப்படாமல் சோர்ந்து போகாமல் உன் கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சினா இது உனக்கு முன்னேற்றமான காலமாக மாறிவிடுமே செல்லமே. உன் மனசுல நீ ஒருபோதும் சோர்ந்து போகாமல் பின்தங்காமல் உற்சாகமாக உழைக்கும் போது உனக்கான மாற்றம் வந்துடும். நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் இந்த வராகி அம்மா உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். உன் கவலைகள் எல்லாம் இன்றைய தூசாக பறக்க போகுது. இனிமே உனக்கான பொற்காலம் பிறக்க போகுது. நீயும் மனசுல தெளிவோட தைரியமாக இரு. உன் வேலைகளையும் கடன் பிரச்சனைகளையும் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை ராஜ வாழ்க்கையை நான் வாழ வைக்கிறேன். கூடிய சீக்கிரம் நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்தே தீரும். உன் கர்ம வினைகள் அனைத்தும் முடிந்து நீ சௌக்கியமா சௌபாக்கியவதியா சந்தோஷமா வாழப்போகிறாய் என் செல்லமே. நீ நினைக்கிற அளவுக்கு இப்போ உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. முதல்ல பயப்படுறத நிறுத்து. என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடக்காதுன்னு சந்தோஷமாக நீ இந்த நல்லாளை துவங்கும் போது இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக வெற்றியை தரக்கூடிய விடியலாக மாறும். நீயாகவே கண்டதையும் கற்பனை செஞ்சுக்கிட்டு நம்பிக்கை இழக்க வேண்டாம். இந்த வராகி அம்மா உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தர தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உன் மனசுல நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா உனக்கு எல்லாமுமாய் உன் கூடவே நான் இருந்து உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். வாழ்க்கையில கஷ்டம் வருது, கவலை வருது, பிரச்சனை வருதுன்னு தானே நீ புலம்புற. பிரச்சனை வரும்போது கஷ்டங்கள் வரும்போது தானே உறவுகளை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ள முடியும். நீ வேணும்னா பாரு. நீ சும்மா இருந்தாலும் சரி, உதவி கேட்டு போனாலும் சரி, இந்த உலகம் உன்னை மதிக்கவே மதிக்காது. ஆனா நீ நல்ல நிலைமைக்கு வந்துட்ட, நல்லா காசு பணம் சேர்த்து வச்சு சம்பாதிச்சிட்டனா இந்த உலகம் உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். இந்த உலகில் உனக்காக அன்பையும் பாசத்தையும் தருபவர்களை விட உன்கிட்ட இருக்கிறத பயன்படுத்திக்கலாமா, சந்தோஷமா நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது ஆகுமான்னு உன்னை காரியத்துக்கூட தேடி வரக்கூடிய மனிதர்கள் தான் அதிகம். எப்பவுமே உனக்கு மன அமைதியையும் மன மாற்றத்தையும் தருவது இந்த வராகி அம்மா நான் மட்டும்தான். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக மன நிம்மதியோட சந்தோஷமாக வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால தான் உன் வாழ்க்கையை சீராக்கி உயர்த்தி உனக்கான வெற்றியை கொடுப்பதற்காக உனக்கு தேவையான பணப்பிரச்சனையை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். இப்போதே உன் தேவைகள் அனைத்தும் தீர்ந்து நீ நிம்மதியாக வாழும்படி நான் உனக்கு வழிகாட்டுறேன் என் செல்லமே. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். எப்போதும் பேசக்கூடிய சொற்களை யோசிச்சு பார்த்து பேசு. எல்லா விதைகளில் இருந்தும் நல்ல மரம் முளைச்சு பெரிய கனியா வந்துடுறது கிடையாது. சில விதைகள் விதைச்சாலும் வீணா போய் மரமா முளைக்காம அழிஞ்சு போவதும் உண்டு. அதே போலதான் மண்ணா இருந்தாலும் சரி, உன் மனசா இருந்தாலும் சரி, நல்ல எண்ணங்களை விதைகளாக போட்டினா விதை மரமாகி இனிய கனிகளை கொடுக்கும். கெட்ட எண்ணங்களை நீ விதையாக போடும்போது அது உன் வாழ்க்கையவே அழிச்சிடுங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கான வாழ்க்கையில எல்லா நாளும் இனிய நாளாகவே இருக்கு. நல்ல நாள் நீ நினைக்கிறது சந்தோஷத்தை தருவதாக இருக்கு. கெட்ட நாள்னு நீ நினைக்கிறது உனக்கு கஷ்டத்தையும் அனுபவத்தையும் கொடுக்கும் நாளாக இருக்கு. இதை விட சில மோசமான நாட்களும் உன் வாழ்வில் இருந்தது தானே. எந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருந்தாலும் நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட. உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கிறதுக்கும் நீ நல்லபடியா வாழ்றதுக்கும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்க போறேன். சின்னதா ஒரு குடும்பம் சந்தோஷமா உன் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன். செலவுகளை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு உனக்கு ஒரு வருமானம் வரணும்னு நினைக்கிறேன். வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழணும், உன் துணை உன்னை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆடம்பரம் இல்லாமல்
அமைதியாக சந்தோஷமாக மன நிம்மதியோட மன நிறைவாக வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நான் ஒருபோதும் ஏமாற்றமாக ஆக்க மாட்டேனேன் தங்கமே. அதனால தான் நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்கணும்னு முடிவெடுத்து உன்னை தேடி வந்திருக்கேன். நீ இல்லாத இடத்துல உன்னை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா நீ அந்தளவுக்கு பிரபலமாக இருக்கன்றதை தெரிஞ்சுக்கோ. அப்படி இல்லைன்னா நீ அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் இப்படி தான் உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. யார் உன்னை பற்றி என்ன பேசினாலும் நீ எதுக்கும் கவலைப்படாமல் உன்னுடைய விளக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறத ஒன்றையே இலக்காக வச்சுக்கிட்டு அந்த இலக்கை அடைவதற்கான வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இரு. நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். உன் மனசில் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கான வெற்றியை நான் கொடுத்தே தீருவேன். எப்போதும் எல்லாவற்றையும் அனுசரித்து நடந்து கொள்கிற, சமாளித்து கடந்து போகிற அளவுக்கு எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கிற என் செல்ல பிள்ளையான உனக்கு வாழ்க்கை நரகமாக இருக்கும்படி விட்டுட மாட்டேன். கூடிய சீக்கிரம் இந்த வாழ்க்கையை உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கொடுக்கும்படி செய்ய போகிறேன். கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறது நல்ல வாழ்க்கை. ஆனால் எல்லாத்துக்குமே அனுசரித்து போகணும்னா அது நரக வாழ்க்கை அல்லவா? அந்த நரக வாழ்க்கையை நான் ஒருபோதும் உனக்கு கொடுக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி செய்ய போகிறேன். உன் இஷ்டப்படியே உனக்கு விருப்பமான அனைத்து விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன் என் செல்லமே. வாழ்க்கையில் நமக்காக யாருமே இல்லையேன்னு நினைக்காம வாழ்க்கையே நமக்காக தான் இருக்குன்னு நினச்சி அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகு. உன் தலைவிதி எப்படி இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காகவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இல்லாத பணத்துக்காக நிம்மதி இல்லாமல் அலைவது தான் வாழ்க்கை. பணம் இல்லையே என்ன செய்ய போகிறோம், எப்படி சமாளிக்க போகிறோன்னு சும்மா கவலைப்பட்டு நிம்மதி இழக்காதே. உனக்கு தேவையான அனைத்தையும் ஏதாவது ஒரு வகையில் யார் மூலமாகவாவது உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்துடுவேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல மனிதர்கள் நல்லா உழைக்கணும், காசு சம்பாதிக்கணுன்றதுலேயே குறியாக இருந்துக்கிட்டு வாழ்க்கையை கூட வாழ மறந்து விடுகிறார்கள். இங்கு உழைக்காமல் வாழ்பவர்களை விட உழைச்சி சம்பாதிச்சு வாழாமல் மறந்து போனவர்கள் தான் நிறைய. நீயும் உழைக்கணும் சம்பாதிக்கணுன்றதை மட்டும் பெருசாக நினைக்காத. வாழ்க்கையை வாழணுங்கிறதும் மிகப்பெரிய விஷயம். வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ தயாராகு. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்காக கொடுப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு மனிதர்கள் உழைச்சி கஷ்டப்படணும்னு சேர்க்காங்களோ அவர்களைப் போல சில உழைக்காத கூட்டமே உழைப்பாளர் சிலைக்கு கீழே உட்காந்து வேலை செய்கிறவங்களை எல்லாம் கேலி செஞ்சு பிழைப்பு நடத்துபவர்களாகவும் இருக்காங்க. யார் உன்னை பார்த்து கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் பொறாமையில் பொங்கி வழிஞ்சாலும் கூட உனக்குன்னு ஒரு உழைப்பை இலக்கை வச்சுக்கிட்டு அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சு இந்த சரித்திரம் உன் பெயரை பற்றி பெருமையாக பேசும்படி நீ வாழ்ந்து காட்டணும் என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல பெண்களை நான் பார்க்குறேன். பிறக்கும்போது அவங்க பெற்றோர்களால் தேவதைகளாக தூக்கி வச்சு கொண்டாடப்படும் பெண்கள் 5 வயசில் துள்ளி திரிஞ்சு 10 வயசில் ஆடிப்பாடி 20 வயசில் அழகை சுமந்து கொண்டு 30 வயசில் நல்ல பண்பை வளர்த்து குடும்பத்தை பார்த்து 40 வயசில் அன்பை சுமந்தவர்களாக 50 வயசில் பொறுப்பை எல்லாம் முடிச்சுக்கிட்டு 60 வயசில் முதுமையை தேடி தனக்கென வாழாமல் தன்னை சார்ந்திருப்பவர்களுக்காகவும் சுற்றி இருப்பவர்களுக்காகவுமே வாழக்கூடியவர்களாக இருக்காங்க. அவர்களுள் ஒருவராக நீ ஆகிவிடாதே. உனக்காக வாழு. வாழ்க்கையும் வாழணும், உன்னை சுற்றி இருக்கவங்களையும் பார்த்துக்கணுன்ற எல்லாத்துக்குமே நீ முக்கியத்துவம் கொடு. உன்னை சுற்றி இருக்கவங்க, உன் குடும்பம், உன் கூட பிறந்தவங்கன்னு மற்றவங்களுக்காக நீ வாழ வேண்டாம் என் செல்லமே. அவங்களுக்கு வாழ்கிறது எப்படி அவசியமோ அதே போல் உனக்காகவும் உனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிறதும் உன்னை நீ நல்லபடியாக பார்த்துக்கிறதும் கூட அவசியம் என்பதை புரிந்துகொள். உன்னுடைய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உன்னை கஷ்டத்தில் தள்ளினாலும் தோல்வியில் தள்ளினாலும் எந்த நஷ்டமும் வராமல் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். நீ எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கக்கூடிய சக்தி உள்ள பிள்ளையாக இருக்க. மனசில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கவலை இருந்தாலும் அதை வெளியே யாரிடமும் வெளிப்படுத்தாமல் எல்லாரிடமும் சிரித்து பேசக்கூடிய என் அன்பு செல்ல பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விட்டுற மாட்டேன்.
நீ ஒண்ணுமில்லைன்னு சொல்ற அந்த ஒற்றை வார்த்தைகளுக்குள்ள 1000 வலியும் வேதனையும் ஒளிஞ்சிருக்குன்றது எனக்கு தெரியும். பல கஷ்டங்களை எப்படி சமாளிக்கிறேன்னு கேட்கும்போது எல்லாம் பழகிருச்சுன்னு உன் குடும்பத்துல நீ சொன்னாலும் அந்த ஒரு பொய்யில எவ்வளவு ஆறுதலை நீ உனக்குள் தேடுகிறாய் என்பதும் எனக்கு தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். உன் வாழ்க்கையில பல விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல அமையலை, எதிர்பார்த்தது போல உனக்கு கிடைக்கல. இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு சமாளிப்பும் பழகி போயிடுச்சு தானே. பழகிருச்சுன்னு சொல்லிக்கிட்டேன் பல கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு இனி எந்த வகையிலும் கஷ்டமே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை தரணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். உடஞ்சு போயிருக்க உன் மனசை சரிப்படுத்தி உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான வெற்றியை நான் கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. எப்பவுமே உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும். உனக்காக உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு 50 ரூபா உன்கிட்ட உதவி செஞ்சுட்டு நாளைக்கு அதை 1000 ரூபாயாய் உன்னிடமிருந்து வசூல் செய்வதற்கு சரியாக தெளிவாக இருக்கும் மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. நீ என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்லிட்டு கடைசியில் உனக்கே நாமம் போட்டுட்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையை வாழ முடியும். வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது கையில் காசும் இல்லாமல் அதை யார்கிட்டையும் கேட்க மனசும் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வழி வரும் பாரு, அது அழுகையை விட மிக மோசமானது. அப்போதுதான் வாழ்க்கைனா என்னன்னு புரிய வரும். நீயும் அப்படிப்பட்ட பல சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் சமாளித்து வந்ததால் தான் இப்போது அதற்கான முடிவாக உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்ய போறேன். வாழ்க்கையில நீ பார்த்த விஷயங்களும் நீ கத்துக்கிட்ட விஷயங்களும் உனக்கு பல பாடத்தை சொல்லி கொடுத்திருக்குதானே. எதுவுமே வாழ்க்கையில இப்படிதான் நடக்கும் நீ எதிர்பார்த்தது போல நடப்பது கிடையாது. அதே போல வர்றது எதுவும் சொல்லிக்கிட்டும் வராது. ஆனா போகும்போது சரியா ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்காம போகவும் செய்யாது. உன் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கும் அத்தனை பாடங்களையும் சரியா புரிஞ்சு வச்சுக்கோ. இந்த உலகத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் பேசுவதற்கும் பழகுவதற்கும் காரணமாக இருப்பதே அவனுடைய பணமாக ஆகி போயிடுச்சு. ஒரு மனுஷன் காசு வச்சிருக்கான், பணக்காரனா இருக்கான், நல்ல வசதியா இருக்கானா அவனை தேடி போய் பேசுகிற இந்த உலகம் காசு இல்லாதவர்களை கண்டு கொள்ளாமல் ஒதுக்கி வைக்க கூடியதாகவும் இருக்கிறது தானே. காசு பணம் வச்சிருக்கான்னா அவன் என்ன சொன்னாலும் கேட்குற உலகம், அவன் என்ன சொன்னாலும் அதை யோசிக்காம சரின்னு சொல்ற உலகம். பணம் இல்லாதவை வாயை திறந்தாலும் பேசினாலும் அதை காதில் கூட வாங்கிக்காத சமூகமாக இருக்கு. இந்த பணத்தை பெருசா நினைக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு உண்மையை சொல்றேன். பணம் மட்டும் இருந்துட்டா வாழ்க்கையில நிம்மதி கிடைச்சிடாது. வாழ்க்கையில நிம்மதி இல்லாம பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? பணம் என்பது நிம்மதிக்கு நிகரானது கிடையாது. நிம்மதிங்கிறது பணத்தை விட மேலான ஒரு விஷயம். அதனால பணம் மட்டுமே பெருசுன்னு நினைக்காம பணத்தை சம்பாதிக்கிறது மட்டுமே சரின்னு நினைக்காம நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கூட சம்பாதிக்க தயாராகு. உனக்கு எல்லாமுமா இருக்கும் இந்த வராகியம்மா கண்டிப்பா உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் 20 வயசு வரைக்கும் வேலைக்கு சோறு போட்டுருவாங்க. அதுக்கு மேல அவங்க வாழ்க்கையில அடுத்து என்ன செய்யணுன்ற கவலை அவங்க பெற்றோருக்கு வரும்போது ஆண்களா இருந்தா வேலைக்கு போனாதான் சோறுன்னுவாங்க. பெண்களா இருந்தாலும் இப்போது அவர்களை தன்னது வாழ்க்கைக்காக தானே சம்பாதித்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தை இந்த சமூகம் உருவாக்கி வச்சிருக்கு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு மனிதன் வாழ்றதுக்கு மூச்சு எவ்வளவு அவசியமோ அதே போலதான் உழைப்பும். நீ எப்போதும் உழைக்கவும் வேலை பார்க்கவும் தயங்காதே. ஆணோ பெண்ணோ அவங்க சம்பாதிக்கும் போது அவர்களுக்கு கிடைக்கிற அந்த சுதந்திரமும் அந்த சந்தோஷமும் அந்த மரியாதையும் வேறு எந்த விஷயத்திலும் கிடைப்பதில்லை. கையில காசு பணம் இருக்கும்போது வரக்கூடிய அந்த தைரியம் காசு பணம் இல்லாதப்ப இருக்காது என் செல்லமே. நீ உன் வாழ்க்கையும் சந்தோஷமா வாழு. உன் மனசையும் அமைதியா வச்சுக்கோ. உன் வாழ்க்கைக்கு தேவையானதையும் சம்பாதிக்க பழகு. எப்பவுமே மனசுல எவ்வளவு வலியும் வேதனையும் இருந்தாலும் அமைதியாக இருக்க கத்துக்கோ. சத்தமிட்டு புலம்புவதால் எதுவும் சரியாக போறதில்ல. சில பேரு கையில கிடைச்ச உளியாக ஒன்ன நினைச்சுக்கிட்டு ஊசியை குத்துறது போல குத்தி குத்தி உன் மனசை நோக்கடிச்சாலும் நீ எதற்கும் கண்டு கொள்ளாதே, கவலை கொள்ளாதே. கோபமா பேசு, ஆனா ஒருபோதும் தப்பா பேசாதே. அதிகமா பேசு, ஆனா அருவருப்பா பேசாதே. அதட்டி கூட பேசு,
ஆனால் ஒருபோதும் அசிங்கமாக பேசாதே. எப்போதும் எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பேசணுன்ற வித்தையை கற்றுக்கோ. அந்த பேச்சு திறமை கண்டிப்பாக உன்னை இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ வச்சு உனக்கு மதிப்பையும் மரியாதையும் கூட பெற்று கொடுக்கும். காசு இருக்கும்போதே உன் வாழ்க்கையை நல்லா வசதியாக வாழ்கிறதுக்கும் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்குமான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோ. யார் தயவும் இல்லாமல் சுயமாக தன்மானத்தோடு சுயமரியாதையோட நீ வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிக்கணும்னு இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு செஞ்சு கொடுத்து நல்லபடியாக நான் வாழ வைப்பேன்.